வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி வீடியோ போட்டதில்ல. என்னென்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில் நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா? நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த பதில் ஒண்டி நீங்கள் சொன்னால் போதும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சொல்ல நீங்கள் இமேஜினேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் சொல்கிறத ஒரு கனவு மாரி அதை இமேஜினேட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? முதல்ல ஒரு ஊர் வச்சுக்கோங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அந்த ரயில்வே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா 2 ரயில்வே ட்ராக் இருக்குது. ஒன்று யூஸ் பண்ணுறது, இன்னொன்று யூஸே பண்ணாதது. அது அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 2வது ரயில்வே ட்ராக் யூஸ் பண்ணாது, எப்போவுமே யூஸ் பண்ணப்படாதது இந்த ரயில்வே ட்ராக் அப்படின்னு எல்லாம் தெரியும். 2வது ரயில்வே ட்ராக் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. முதல் ரயில்வே ட்ராக்கில் தான் ட்ரெயின் வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். 2 ட்ராக்கும் பக்கத்தில் இருக்குது, ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க, ஒரு 10-15 பசங்க வச்சுக்கோங்களேன். குழந்தைங்கன்னு வச்ச பெரியவங்க கூட வாங்கினா குழந்தைங்களே வச்சுக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு தெரியும், ஒரு 10-15 வயசு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் இந்த இதில் ட்ராக்கில் 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வரும் அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தைங்க அந்த ட்ராக்கில் விளையாடிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஒரு 10-15 குழந்தைங்க. அதுக்கு பக்கத்து ட்ராக்கில் ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வராது அப்படின்னு சொல்லிட்டு அது அது எந்த தப்பும் பண்ணல. ட்ரெயின் வராதுன்னு சொல்லிட்டு அது அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருக்கு, ஓகேங்களா? அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வருது. இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது இந்த ட்ராக்லையும் சரி, அந்த ட்ராக்லையும் குழந்தை விளையாடிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ட்ரெயின் வருது. ட்ரெயின் என்ன ட்ராக்கில் வருதுன்னா எப்பயுமே வர ட்ராக்கில் வருது. அது மாறிலாம் வரல. இப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, நீங்கள் அந்த 10 குழந்தைங்களை காப்பாற்றிங்களா, இந்த ஊரில் ஒரு குழந்தைய காப்பாற்றிங்களா அது ட்ராக்கை மாற்றி? ஏன்னா வராது. இப்போ வந்துட்டு இருக்க ட்ராக்கில் தான் அந்த நிறைய குழந்தைங்க இருக்காங்க. பக்கத்து ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. நீங்கள் எந்த ட்ராக்கில் மாற்றுவீங்க இந்த ட்ரெயினை? இப்படி உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு 5 கவுண்ட் சொல்கிறேன், அதுக்குள்ளே நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 4, 3, 2, 1. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். என்ன நினச்சிப்பீங்கன்னா, நீங்கள் அந்த நிறைய குழந்தைங்க இருக்க ட்ராக்கை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ட்ராக்கை மாற்றிருப்பீங்க அந்த ட்ரெயினை. ஒரு ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ரயில்வே டிராஃபிக் ஒரு கண்ட்ரோலராக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் அந்த ஒரு குழந்தை இருக்கிற ட்ராக்கில் தான் மாற்றிருப்பீங்க அந்த ட்ரெயினை. ஏன்னா பல குழந்தைகள் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ இதுலேருந்து நம்ம வாழ்க்கை பாடம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்னடா இதில் வாழ்க்கை பாடம் இருக்குது, நீ ஒரு கேள்வி கேட்ட நீ பாட்டு வளரிட்டு போயிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன ஒரு வாழ்க்கை பாடம்னா, தப்பு அவங்க தப்புன்னு தெரிஞ்சும் அந்த ட்ரெயின் வரும்னு தெரிஞ்சும் தப்புன்னு தெரிஞ்சும் அந்த ட்ராக்ல குழந்தைங்க விளையாடுறாங்க, ஓகேங்களா? ஒரு 15 வயசு குழந்தைன்னு வச்சுக்கலாம், 15 வயசு குழந்தைன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஆனால் தப்பே செய்யாமல் இந்த ட்ராக்ல ட்ரெயின் வராது அப்படின்னு தப்பே செய்யாமல் ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருக்கு பக்கத்து ட்ராக்ல. ஆனால் அது மேலே நீங்கள் ட்ரெயின் ஏற்றணும் நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? இதில் என்ன தெரியுது, என்ன இது தெரிய வருதுன்னா, கூட்டமாக சேர்ந்து தப்பு பண்ணால் அது தப்பிச்சிடலாம், எல்லோரும் தப்பிச்சிடலாம். ஆனால் ஒருத்தனா நல்லது செஞ்சால் கூட அவன் தண்டிக்கப்படுவான் இந்த சொசைட்டியில், ஓகேங்களா? கூட்டமாக ஒரு 10-15 பேர் சேர்ந்து நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் அது அந்த சொசைட்டி எதுவும் பண்ணாது உங்களை. அதே நீங்கள் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்த வண்டி போயிருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களை எல்லோரும் தண்டிக்கப்படுவீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. உங்களை தான் எல்லோரும் ஒரு மெயின் குற்றவாளியாக பார்ப்பாங்க. உங்களை தான் எல்லோரும் முதல்ல கொல்லணும்னு நினைப்பாங்க. நீ என்ன தான் நல்லது செஞ்சாலும். நான் கேள்வி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்களும் என்ன நினச்சிருப்பீங்க? நீங்கள் அதே தான் நினச்சிருப்பீங்க. அந்த தப்பு செஞ்ச குழந்தைங்களை நீங்கள் காப்பாற்றணும் தான் நினச்சிருப்பீங்க எல்லாரும். நான் அப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னால் அந்த குழந்தைங்க தெரிஞ்சு தான் உட்காந்துட்டு இருக்காங்க நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் அந்த குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு குழந்தை இறந்து போனால் இறந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த 15 குழந்தை 10 குழந்தை நீங்கள் காப்பாற்றுவீங்க. ஃபஸ்ட் ட்ராக்கில் இருக்க எவ்வளோ குழந்தைங்களோ அந்த குழந்தைங்க காப்பாற்றுவீங்க. வராத ட்ரெயின் ட்ராக்கில் நீங்கள் அந்த ட்ரெயினை மாற்றி விட்டு அந்த குழந்தைய நீங்கள் ஒரு குழந்தை லைஃப் நீங்கள் இது இழந்துருவீங்க. ஆனால் அது 15 குழந்தை வைக்க சேவ் பண்ண அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த 15 குழந்தை தான் தப்பு பண்ணிச்சு. நான் குழந்தைய வச்சு சும்மா சொல்கிறேன். ஆனால் இப்போ குழந்தைங்க தான் தப்பு பண்ணுறது, பெரியவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. இது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த மீனிங் சொல்லணும், அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.